இப்போ குடும்பத்துக்கு பாதுகாப்பு. ஆதி காலத்திலே ஆதிசேஷன், வாசுகி போன்ற 8 ஆதிமூல அஷ்ட நாகமூர்த்திகள். பிரதோஷ காலத்திலே ஸ்ரீ ஆதி பைரவருக்கு குடையாக நின்ற தலைமை கும்பகோணம் அருகில் உள்ள சோழபுரம் ஸ்ரீ பைரவேஸ்வரர் திருக்கோவிலாகும். இதனால் இதற்கு நாகசத்திரம், சத்திரம் என்றால் குடை, சத்திரம் சாமரம் என்று சொல்வோமே, இப்படி சத்ராதி சாமராதி சமத்தோபஜாரான் சமர்ப்பயாமி. அப்படி இப்படி சோழபுரம் உள்ள பைரவேஸ்வரர் கோயிலுக்கு நாகச்சத்திரம் என்ற பெயர் உண்டு. இப்படி குளிகையப்பர் ஸ்ரீ சனீஸ்வரரின் புதல்வர், அவருக்கு குளிகன் என் பெயர், குளிகையப்பர் என்று சொல்வோம். அவருடைய சனீஸ்வரர் தன் புதல்வருடன் சனி பிரதோஷ வழிபாட்டு நாளிலே பலகாலமாக அன்றும் இன்றும் என்றுமாய் தேவ பூஜைகளை ஆற்றும் திவ்ய ஸ்தலமும் சோழபுரம் ஸ்ரீ பைரவேஸ்வரர் கோவில் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சனிக்கொடை பூஜையாக இங்கு சோழபுர ஸ்ரீ பைரவேஸ்வரர் ஆலயத்தில் சனிக்கிழமை தோறும் குடை உள்ளிட்ட தான தர்மங்களோடு நீங்கள் வழிபாடு செய்தால் அதி அற்புதமான பலன்களை உடனே தரும். குறிப்பாக குடும்பம், சம்பாத்தியம், பிள்ளை வளர்ப்பு, புதல்வியரின் வாழ்வு பற்றிய கவலைகளுடனே தினமும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தக்க வகையிலே உடனடியாக நிம்மதி அடைய உதவும் அற்புதமான பைரவ சக்தி ஸ்தலம் சோழபுரம். இரண்டாவதாக வீரியங்கோட்டை மருந்தீஸ்வரர் என தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாபா சமுத்திரத்தில் உள்ள மருங்கப்பள்ளம் ஸ்ரீ பெரிய நாயகி பிரகதீஸ்வரி என்று சொல்வோம். உடனுரை ஸ்ரீ மருந்தீஸ்வரர் ஆலயம் முற்காலத்தில் அக்னி ஆற்றங்கரில் தலமாக பொழிந்த உன்னத மருத்துவ சக்தி தலம். இப்படி மருத்துவர்களான அஸ்வினி தேவர்கள் இருவரும் அஸ்வரூபத்தில் இருந்த ஸ்வர்ச்சலா தேவியிடம் சூரிய அக்னி வீரிய மார்க்கமாய் தோன்றியவர்கள். இந்த இரு அஸ்வினி தேவ ஒளிச்சுடர்களும் சூர்யாக்னி பீஜாட்சர வீரிய பிந்த சாரத்தில் தோன்றிய ஸ்தலமே மருங்கப்பள்ளம். இந்த மருங்கப்பள்ளம் அருகில் உள்ள வீரியங்கோட்டை என்ற பெயரில் இன்னும் பல இருக்கு. பிள்ளை பேர் இல்லாதவர்கள் வம்ச விருத்திக்காகவும், பெற்ற பிள்ளைகள் தீய வழியில் செல்லாமல் நல்வழியில் மீளவும் வழிபட வேண்டிய இடமே வீரியங்கோட்டை. நற்குணங்கள் ஏற்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆயுள் சக்தி தீர்க்கமாய் விளங்கினால்தான் புத்தியும் மனமும் நன்முறையில் பயன்படும். அந்த வகையில் செயலாற்ற முடியும். இல்லையெனில் வாழ்க்கையில் நேரத்தை விரயப்படுத்தி வீண்படுத்தி உடலை பாழ்படுத்தி காலத்தை வீணே கடத்துவதற்கான தீய பழக்கங்களும் விரக்தியும் கடைசியில் தற்கொலை எண்ணமும் வருகிறது. இது தவறு. இப்படி இல்லாமல் மனம் எப்பொழுதும் நல்வழியில் சாஸ்வதமாக நிலைத்து நிற்க திங்கள் சப்தமி திதி அவிட்ட நட்சத்திர நாளிலே தஞ்சாவூர் ஐயம்பேட்டை பகுதியில் உள்ள சக்கரமங்கை, அரிமங்கை, சூளமங்கை, நந்திமங்கை, பசுமங்கை, தாழமங்கை, பிள்ளமங்கை ஆகிய 7 சப்தமங்கை ஸ்தலங்களிலும் வழிபட்டு வந்தால் மனம், உள்ளம், புத்தியை சிறப்பாக சீர்படுத்தி நல்லவிதமாக வாழலாம். மனம் ஒருங்கிணைக்கும். இப்படி ஹஸ்த நட்சத்திர கோவில் உள்ள உஜ்ஜயினி தஞ்சாவூர் மாவட்டம் திருவையார் வட்டம் திருக்காட்டுப்பள்ளி 6 கிலோமீட்டர் அருகே இளங்காடு தலத்தை அடுத்துள்ள உஜ்ஜினி, அதாவது உஜ்ஜயினி கிடையாது, உஜ்ஜினி ஸ்ரீ உமையவள் பார்வதி சமேத ஸ்ரீ ஒய்யக்குண்டீஸ்வரர் ஆலயமே ஹஸ்த நட்சத்திர கோவிலாகும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண் பெண் இருவகை சந்ததியினரும் இருப்பதுதான் ஆன்மீக ரீதியாக இல்லறம் ஆகும். ஆண் குழந்தை மட்டுமோ பெண் குழந்தை மட்டுமோ அல்ல, இரண்டும் கலந்து இருக்க வேண்டும். பரிபூர்ண மங்களத்தை பொழிந்தள்ளும் இப்படிப்பட்ட நிலைதான் பரிபூர்ண மங்களத்தை பொழிந்து கொடுக்கும். இதற்கென தீர்க்கமான அருள்புலத்தை தரவல்ல சிறந்த சாந்த பூமி உஜ்ஜினி. இங்கே எல்லோரும் அஸ்த நட்சத்திரம் அல்லாமல் எல்லா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் செல்லலாம். அஸ்த நட்சத்திர வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இப்படி ஆண் பெண் 2 சந்ததிகளும் ஒன்றாக நிறைய இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இரு பாலருடன் இருவகை சந்ததிகளுடன் குடும்பம் நன்கு தழைத்திட அனைவரும் பல பேர் ஒன்றாக சத்தங்க பூர்வமாக ஒன்று சேர்ந்து ஆலய தல விருட்சங்களை போஷித்து வர வேண்டும். ஒவ்வொரு குடும்ப சமுதாயத்திலும் ஆண் பெண் இருவகை சந்ததிகளும் இருக்க வேண்டும். இதற்கு பக்தி பூர்வமாக அம்மணி சத்திர ஸ்ரீராமர் ஆலய வழிபாட்டு பலன்கள் பெரிதும் உதவும். ராஜாமடம் அருகே கொஞ்ச தூரத்திலே கடற்கரை சாலையிலே அம்மணி சத்திரம் இருக்கின்றது. திருக்காட்டுப்பள்ளி, சுரைக்காயூர், புரசக்குடி, புளியங்குடி, நாகத்தி போன்ற கிராமத்திலே வசதியற்ற நிலையில் 3 வேளை பூஜைகளை நிறைவேற்ற இயலாத ஒருவேளை பூஜை அல்லது பூஜையே இல்லாத சுயம்பு மூர்த்தி ஆலயங்களில்
தலவிருட்சம் மற்றும் ஏனைய நல்விருட்சங்களை பதித்தும் ஏற்படுத்தியும் போற்றியும் காத்து வாருங்கள். சிறு சிறு ஆலயங்களில் மாதம் ஒரு முறையேனும் பஞ்சகவ்ய உரம் என்னும் அரிய இயற்கை உரம், பசுஞ்சாணம், பசுவின் கோமயம், பசும்பால், பசுந்தயிர் ஆகிய ஐந்தும் சேர்வது தழை, உரம், தண்ணீர் போன்றவற்றை அளித்து வேரடி மண்ணை நன்கு சீரமைத்து பாத்தி வரப்பு கட்டி தந்து ஆலய நந்தவனத்தை சுத்திகரித்து தரும் அறப்பணிகளை செய்து வர வேண்டும். இதில் உங்கள் பிள்ளைகளையும் ஈடுபடுத்தினால் அவர்கள் வாழ்க்கை உலகம் போற்றும்படியாக அமையும். இதனால் சந்ததிகள் இரு பாலரின் நன்கு ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். இப்படி குருவே எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று இயங்குகின்றவர்களும் அடுத்ததாக பாருங்கள். குரு கிடைக்க உதவும் பூஜை முறைகள். அறிவில் பல வகை உண்டு. எல்லோருக்கும் எல்லா அறிவும் வாழ்வில் வந்து விடுவதில்லை. ஒரே பள்ளியில் கல்லூரியில் படித்தாலும் ஒவ்வொருவரிடமும் உள்ளூரும் அறிவு நிலை மாறுபடுகிறது. இதில் காலம் பற்றிய அறிவும் முக்கியமானதாகும். பூர்வ ஜென்மத்தில் விளைந்த பக்தியும் ஞானமும் புண்ணிய சக்தியும் இதில் கணக்கு ஆவதால் காலம் பற்றிய அறிவும் சத்குரு மூலமாகவே கிட்டும். மூத்த கனிந்த தெய்வ ஞான புல அறிவு இது. இந்த அபூர்வமான மெய்ஞான அறிவை வளர்க்க வல்ல சத்குருவை வாழ்வில் பெற்றிட உதவும் தலைமை ஞானாம்பாளாய் ஞானாம்பிகை அம்பிகை அருளும் புரசக்குடி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயம். பாருங்கோ, இப்போ ஹரிமங்கைக்கு பக்கத்து வந்துட்டோம். புரசக்குடி இந்த இடமே ஞான சக்திக்கே ஞானம் பார்ப்பதால் ஞான சக்திக்கே ஞானம் கொடுக்கின்ற புரசக்குடியின் ஆதித்தல விருட்சமாகும். இந்த புரசமரம் பொழிகின்றது. புரசமரத்தின் தெய்வ குணமே ஞானத்தை பஞ்சபூத சக்தியிலிருந்து ஈர்த்து ஜீவன்களுக்கு அளிப்பதாகும். ஒவ்வொருவரும் இப்பொழுதே புரசக்குடிக்கு செல்லுங்கள். மேல் படிப்புக்கு காத்து கொண்டிருக்கின்றீர்கள். நீட் எக்ஸாம், அதில் முதல் மார்க்கு கிடைக்காத காலேஜெல்லாம் கிடைக்க போகுது. புரசக்குடி செல்லுங்கள். எல்லாம் கூகுளில் போட்டிருக்கோம். பிள்ளைகளுக்கு சிறப்பான படிப்பை நல்கும் அன்னையாகவும் புரசக்குடி ஞானாம்பாள் பரிமளிக்கின்றால். இந்த கோயில் தீர்த்தமே ஞான சரஸ்வதி ஆகும். ஞான சரஸ் என்று பெயர் இந்த தீர்த்தத்துக்கு. அதாவது ஞான வாவி, ஞான தீர்த்தம் என பல வகையாக போற்றப்படுகிறது. இதனை ஒரு துளி தலையில் தெரித்து கொண்டாலே கபாலத்தில் அபரிமிதமான ஞானம் பொழிந்துவிடும். ஞானக்காரனான கேது கிரக சக்தி வழிபாட்டு தலம் இதுவே. பிரதோஷம், திங்கட்கிழமை, புதன் போன்றவை இந்த தலத்திற்கு சிறப்பான வழிபாட்டு நாட்களாக சித்தர்கள் சொல்கின்றார்கள். பள்ளி கல்லூரி பிள்ளைகளுக்கு மகத்தான கல்வி ஞானத்தையும் பல்துறை அறிவையும் கொடுக்க வல்ல ஸ்தலம் சர் சி.வி. ராமன். இந்த உலகத்தில் பிறந்தவாறே உலகம் புகழ்ந்த சர் சி.வி. ராமன் போன்று உலகத்தாருக்கு பயனாகும் வண்ணம் தாம் பெற்ற அறிவை ஜீவ சமுதாய சேவை மயமாக்கும் நல்ல வேலை வாய்ப்பிற்காகும் வரமளிக்க வல்ல அம்பிகையே இந்த புரசக்குடி. இங்குதான் சர் சி.வி. ராமன் பிறந்தார். இங்கே இந்த இறைவனின் அருட்கடாட்சத்திலே இன்றும் அவரது கணிதம்தான் உலகமெங்கும் சிறந்து வருகிறது. இப்படிப்பட்ட புரசக்குடி ஞானாம்பிகை தினமும் ஒருவேளை உணவையேனும் தாமரை, மந்தாரை, வாழை புரசைலையில் உணவை உண்டு வந்தால் சிறப்பான வகையிலே நல்ல அறிவு ஞானபூர்வமாய் விருத்தியாகும். தட்டில் சாப்பிட்றத கொஞ்சம் மாற்றுக்குவோ. பூவுலக நீர்த்தலத்தையும் வானத்தையும் ஒன்றாக இணைக்க வல்ல ஆத்மசக்தி கொண்டதே இந்த புரசைலை. ஏன் புரசைலையில் நம்ம அன்னதானம் பண்ணுறோம் என்று பலருக்கு சந்தேகம். இப்பொழுது உங்களுக்கு தீர்ந்துவிடும். புரசைலையில் தானம் செய்வது என்ன செய்யும்? நீர் நிலத்தையும் வானத்தையும் ஒன்றாக இணைக்க வல்ல ஆன்மசக்தி கொண்டதே இந்த புரசைலை. மெய்ஞான விஞ்ஞானத்தில் இதுவே கடல் நீர் வானத்தின் நீல நிறத்தின் அந்த மூலத்திற்கு காரணமாக இருக்கிறது. வானவில்லும் ஞான கிரணங்களின் ஒளி சிதறல்கள் தான். இப்படி தொடர்ந்து பார்ப்போம். பரமஹம்சர் ஹாரிதக மகரிஷியின் ஆசி பெறுவதற்கு தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தினுடைய அருளாளர் நாச்சலா.